நீ முடக்கப்படுவேன் நினைக்கும் போது எப்படி பார்த்து. ஆமென். வானம் திறந்திருக்கிறது. Thank you Holy Spirit. அதாவது நம்முடைய பாதையில வேற அந்நிய சத்தமே உள்ள வரக்கூடாது. அந்நிய சத்தமே உள்ள வந்தாலே முடிஞ்சது. அப்படி பாரு, இப்படி நீ இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் காட்டி கொடுக்கிற தேவதூதர்கள் அப்படி ஏறுறாங்க. நீ பாரு, தேவதூதர்கள் ஏறுவாங்க. அவர் பார்க்கும்போது தேவதூதர்கள் இறங்குவார்கள். எங்கெல்லாம் முடக்க போடுறோமோ அங்கெல்லாம் ரேமா, அங்கெல்லாம் வார்த்தை. கேரி தாற்றண்டையில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்தில் இருக்கும்போது வார்த்தை உண்டானது. அவன் பட்டணத்துக்குள்ளே போகிறான். சூறை செடிக்கு கீழே முணங்கி படுத்த போது வார்த்தை உண்டானது. அவன் புறப்பட்டு கர்த்தருடைய பர்வதம் மட்டும் போனான். நாம் முடக்கப்படுகிற தருணம் எதுவானாலும் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தால் அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பான். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை ஒரு வாக்கு மதி, எனக்கு அது மதி. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கேளுங்கள். வார்த்தை எக்கால சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன் என்று யோவான் பத்மதீவிலே சொல்லுகிறான். நான் முடக்கப்படுறேன்னா ஆண்டவர் சொல்ல, இங்க பாரு, இந்த டைம்ல நீ யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நீ உன் கண்களை ஏறெடுத்து பார். கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் காண்பித்து கொடுக்கிறார். ஆமே, இங்க பாரு, இங்கே தொடர்பு இருக்கு. ஏன்னா நீ திட்டத்துக்குரியவன். யாக்கோபுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு யாக்கோபை பத்தி எல்லாமே தெரியும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் சொல்றாருன்னா, யாக்கோபு கிட்ட இப்ப குழந்தைகள் எல்லாம் இல்ல, குடும்பமே இல்ல, ஆனாலும் இவன் சந்ததி யார் என்பதை அவர் அறிவார். உன் தலைமுறை யார் என்பதை அவர் அறிவார். உனக்கு தேவை, நீ புறப்படணும். உனக்கு நியமித்த ஓட்டத்தில் நீ ஓடிட்டே இருக்கணும். நீ முடங்குற, உன் வாழ்க்கையில ஒரு சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் ஸ்டாப் ஆகுது. பாத்தி யாக்கோபே, இவ்வளவுதான் நீ. உன் வாழ்க்கையில இயற்கையா அஸ்தமிக்க கூடிய சூரியன் அஸ்தமித்தாலே உன் பிரயாணம் முடங்குது பாரு. இவ்வளவுதான் நீ. நீ புரிந்து கொள். எங்கெங்கெல்லாம் நீ முடக்கப்படுகிறாயோ அந்த இடத்துல இருந்தெல்லாம் உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. வார்த்தை என்னிடத்தில் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். Thank you Jesus. Thank you Jesus. Amen. எனவேதான் ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய். இதற்காக தான் நான் ஆரம்பத்தில் இந்த வார்த்தை வந்த விதங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். வேதத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீசஸ் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அதான். எனவேதான் தெசலோனிக்கருக்கு எழுதும் போது 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தின் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே 1 தெசலோனிக்கர் 2:13 தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள எப்படி விசுவாசிக்கணும்? இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை, இந்த பாஸ்டர் பேசினது, இன்னார் பேசினது நினைக்கிறது வரைக்கும் அது பலன் கிடைக்காது.
இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தை என் தேவனால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரேமான்னு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அது பலனும் செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஏன் ஆண்டவர் இப்படி பேசுறார்? இப்படிதான் பேசுவார் இல்ல, டைரக்டாவும் பேசுவார். ஆனா ஆண்டவர் சபைகளுக்கென்று சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். எனவேதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரே பேசுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து சத்தம் துணிக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் காமனா நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மெத்தட், ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்கு ரொம்ப ஆச்சரியமானதா இருக்கும், ரொம்ப அதிசயமானதா இருக்கும். தமஸ்குக்கு போற வழியில டைரக்டா இயேசுவும் பவுலும் பேசுறாங்க. பேசும்போது நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அங்க சொன்ன மேட்டர் முடிஞ்சு. நான் ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு முறை வைத்திருக்கிறார். நீ தமஸ்குவுக்கு போகணும். அவன் அங்க போய் என்ன பண்றான்னா ஃபாஸ்டிங் இருந்து ப்ராப்பரா பிரேயர் பண்றார், ஒழுங்கா ஜெபம் பண்றார், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றார். திட்டம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் அதுக்கென்று சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்க எங்க முடக்கப்பட்டிருக்கிறீங்க உங்க லைஃப்ல? நல்ல புரிந்து நம் முடக்கப்பட நமக்கு கொடுக்கப்பட்ட நாள் வீணாயிட்டு இருக்கு. நம்முடைய ஓட்டம் எது வரையோ அது வரைக்கும் தான் தேவன் நம்முடைய ஆயுளை நீட்டி ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். 50 கிலோமீட்டர் தான் ஓட்டம்னா அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு நாள் நான் கடக்க வேண்டிய பகுதியை கடந்தால்தான் எனக்கான அந்த ஆயுள் முடியும் போது என் ஓட்டத்தை நான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் நாம் என்ன பண்ணோம் தெரியுமா? சூறை செடிக்கு கீழே எலியா ஒரு நேரம் முடங்கினான், நாம் பல வருடங்களாய் முடங்கி கொண்டிருக்கிறோம். எலியாவினுடைய முதற் பகுதி போலதான் நம்ம எழும்புவோம், புசிப்போம், படுப்போம். வெள்ளிக்கிழமை வருவோம், டைரியை திறந்து எழுதுவோம், திருப்பி சூறை செடி கீழே படுப்போம். சாட்டர்டே வருவோம், புசிப்போம், படுப்போம். இப்படி சாப்பிட்டு படுத்த ஆள் என்னத்துக்கு ஆகுது? ஆண்டவர் சொன்னா நீ சாப்பிட்டுட்டு படுக்க கூடாது, சாப்பிட்டுட்டு எழும்பி நட. அவன் 40 நாள் நடந்தான். லைஃப்ல நீ நடந்து வந்து நில்லு. அவன் வாழ்க்கையில முடக்கப்பட்டதுனால எகுவ அவனால் அபிஷேகம் பண்ண முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நிறைய உண்டு. எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், வேறொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், எகுவ அபிஷேகம் பண்ணணும். இல்ல, எலியாவால எகுவ அபிஷேகம் பண்ணல. கடைசியில் எலிசா தான் அபிஷேகம் பண்ணுவார். முடக்கப்பட இந்த பூமியில நாம் செய்து முடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் நமக்கு தடைபடுகிறது. இந்த கர்த்தர் யாக்கோபு கொடுத்த வெளிப்பாடே அதான். இங்க பாரு, நீ எப்பெல்லாம் தளர்றியோ அதனாலதான் யாக்கோபு பாத்தீங்களா இல்ல ஆமென் இல்ல தகப்பன் வீட்டுக்கு போக புறப்படும் போது ஏசா வராங்கிற செய்தி அவனை முடக்கிட்டு உடனே யாக்கோபு என்ன பண்ண தெரியுமா? யாபோ காற்றின் கரையிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவன் கண்ணீரோடு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். அங்கே அவனுக்கு ரேமா வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. என்ன வார்த்தை தெரியுமா? நீ மேற்கொண்டாய், நீ மேற்கொண்டாய். நாளைக்கு தான் அது நடக்க போகுது. ஆனா இன்னைக்கு ரெவலேஷன் வருகிறது, இன்னைக்கு வெளிப்பாடு வருகிறது. நீ மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. இந்த 2025 இத்தனை வருடங்கள் முடக்கப்பட்ட பல சூழ்நிலைகளை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் சொல்லி நீ முடக்கப்படக்கூடாது. ஆமென். உனக்காக வானம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நீ அவருக்கு உன்னை அறிமுகப்படுத்துவதற்கு முன்னமே அவர் டோர் ஓபன் ஆயிட்டு. ஆனா லாபான் போய் யாக்கோபு தன்னை அறிமுகப்படுத்தின பிறகுதான் கதவு திறக்கப்பட்டது லாபான் வீட்டுல. அதுவும் ரொம்ப நாளா இருக்க முடியாது, மூஞ்சி மாறும். ஆமே, முகம் மாறும், எல்லாரும் மாறி மாறி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபு, அதுக்கு முன்னாடி நீங்களா கிளம்புனா நல்லது. முகம் அப்படி மாறும். அப்படியே உங்களுக்கு ரொம்ப அப்படியே விருந்து வீட்டுக்கு போங்க பாங்க கூடுவாங்க, போங்க பார்க்கலாம். நீங்க ஒரு நாள் தான் போறீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இல்ல, நாங்க ஒரு நாள் கூட இருக்கலான் இருக்கோம், அடுத்த நாள் சோறு கறி இருக்கும். இல்ல நாங்க இன்னொரு நாள் இருக்கலாம், அடுத்த நாள் சோறு மட்டும் இருக்கும், கறி வெளியேந்து வாங்கி சாப்பிடு.
அடுத்து இன்னொரு நாள் இருக்கலாம் இருக்கும் கஞ்சி. என்ன இன்னைக்கு குட் ஃப்ரைடே, இனி நீங்க போறது வரை அவங்களுக்கு குட் ஃப்ரைடே தான். அடுத்து ஃபாஸ்டிங். இருக்க 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 முகம் மாறும். ஹல்லேலூயா. ஆனா எப்ப வேணாலும் அவர்கிட்ட வரலாம். இந்த சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அது போலதான் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல சத்ருவின் சேனை எலிசா இருந்த அந்த பர்வதத்தை சூழ்ந்து இருக்கிறாங்க. இப்ப எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும்போது அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய மனுஷன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா இதை எதை வச்சு சொல்றாருன்னா, எலிசாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறார். உன்னை சூழ கர்த்தருடைய சேனை நிற்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். வெளிப்பாடு உள்ளவன் பதறல்ல, வெளிப்பாடு இல்லாதவன் என்ன பண்றான்? ஒரே சிச்சுவேஷனை 2 பேர் ஃபேஸ் பண்றாங்க. ஒருத்தன் ஐயாங்கிறான், இன்னொருத்தன் அவனை பலப்படுத்துறான். சும்மா பயப்படாத. ஒரே சிச்சுவேஷனை 2 பேர் ஃபேஸ் பண்றாங்க. இன்னும் சொல்லணும்னா வேலைக்காரனை விட ஆபத்து யாருக்கு தெரியுமா? எலிசாவுக்கு. ஏன்னா எலிசாவை அட்டாக் பண்ண தான் வந்திருக்கிறாங்க. எலிசாவையே அட்டாக் பண்ண வராங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா பிளான் பண்றதெல்லாம் கர்த்தர் எலிசாவுக்கு சொல்ல, எலிசா ராஜாவுக்கு சொல்லி, ராஜா இப்படி தப்பி இருந்தான். அப்பொழுது புரியல, நம்ம கூட்டத்தில் ஏதோ ஒரு ஒற்றன் இருக்கிறான், ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்கிறான். இப்படி எல்லாம் சொல்லும் போது ஒருத்தர் சொல்ற, ஐயா மேட்டர் அது கிடையாது, அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், நீங்க உங்க பெட்ரூம்ல பேசுறது கூட அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவனை தூக்கு. இப்போ நேர எலிசா இருந்த பர்வதத்தை சுற்றில வந்து நிக்கிறாங்க, சுத்தி நிக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் வளைந்து கொண்டார்கள். அவங்க காலையில பார்க்கும்போது ராணுவமும் ரதங்களும் குதிரைகளும் பட்டணத்தை, அவங்க வந்தது எதுக்கு? பிடிக்கணும். ஏன் சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு எலிசாவுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் அவங்கள சுத்த விட்டுட்டே இருக்கிறார்.